ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் ஆனந்த் அச்சரப்பாக்கம் இன்டர்லாக் பிரிக்ஸ். இந்த சைட் பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் செய்யூர் தாலுகா அகரம் என்ற வில்லேஜ். இது பார்த்தீங்கன்னா, மரக்காணம், சூனாம்பேடு நியர்பைல இருக்கு. இந்த சைட்டோட ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த சைட் டோட்டல் ஒர்க் பார்த்தீங்கன்னா, 4 நாள்ல நம்ம வந்து ரூஃப் மட்டும் ஃபினிஷ் பண்ணி குடுத்துருக்கோம். ஆல்ரெடி நம்ம ஒரு 2 நாள் ஒர்க் பண்ண வீடியோ, ஒரு வீடியோவா நம்ம போட்டிருக்கோம். பார்த்துருப்பீங்க. கஸ்டமரும் நல்ல ரெஸ்பான்ஸ். இந்த வீட்டோட ஏரியா பார்த்தீங்கன்னா, 20க்கு 22 ஒரு 440 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு ஹால், ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சன் வித் டாய்லெட். இது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 1 பிஹெச்கே வீடு. 9 இன்ச் 1150 கல்லும், 6 இன்ச் 750 கல்லும், மொத்தம் 1900 கல்லு யூஸ் பண்ணி இந்த வீட நம்ம கம்ப்ளீட் பண்ணி குடுத்துருக்கோம். அதுவும் 4 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணி குடுத்துருக்கோம். அதே மாரி இந்த வீடு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 1 ஃப்ளோர்ல நம்ம லே பண்ணி குடுத்துருக்கோம். நம்ம கஸ்டமர் வந்து 1 ஃப்ளோர்ல லே பண்றாங்கனாவே, ஆல்ரெடி நம்ம பேஸ்மெண்ட்ல ஒரு 10% நம்மளுக்கு சேவிங்ஸு. நம்ம வந்து கீழ இதுல பூமியிலருந்து ஆரம்பிக்கும்போது, பேஸ்மெண்ட்டுக்கே நம்மளுக்கு ஒரு பெரிய செலவாகும். நம்ம 1 ஃப்ளோர்ல பண்ணும்போது, அந்த செலவு நம்மளுக்கு கிடையாது. அது வந்து 10லருந்து 15% நம்மளுக்கு வந்து காஸ்ட் மிச்சமாகும். ஸோ வந்து அது ஒரு 10 15% காஸ்ட் மிச்சம். அது இல்லாம நம்ம இன்டர்லாக்ல பண்ணும்போது ஒரு 25லருந்து 30% காஸ்ட் மிச்சம். ஸோ வந்து நம்ம பில்டிங்க எவ்வளோ வந்து சிக்கனமா முடிக்க முடியுமோ, அந்த அளவுக்கு இந்த 1 ஃப்ளோர்ல பண்ணும்போது பண்ணலாம். நம்ம கீழ வந்து பில்டிங் வந்து இப்போ ஓவராலா பெரிசா போடாம, G+1 போட்டா நம்மளுக்கு காஸ்ட் கம்மியாவும், பில்டிங்கும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு லுக்கு, நல்ல பெரிய வீடு மாரி நல்ல ஒரு லுக்கு கிடைக்கும். ஒரு சில கஸ்டமர் பார்த்தீங்கன்னா, "எப்படி சார் 10% நம்மளுக்கு சேவிங்ஸ் ஆகும் 1 ஃப்ளோர்ல பண்ணும்போது?" அப்படின்னு கேட்பீங்க. இது என்னன்னா, இப்ப நம்ம வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல பண்ணும்போது, காலங்குழி எடுத்து, காலம் நிப்பாட்டி, பெடல் கட்டி, ஜல்லி போட்டு, பெல்ட் பீம் போட்டு, அதுலருந்து பேஸ்மெண்ட்டுக்கு நம்ம கல் அடிக்கி, அதுல மண்ண கொட்டி, ஒன்றரை ஜல்லி தட்டி, இவ்ளோ வேலை இருக்கும். ஆனா, நீங்க வந்து 1 ஃப்ளோர்ல பண்ணும்போது எதுவுமே இல்ல. டைரக்ட்டா நீங்க வந்து கல்ல லே பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்க வந்து காலங்குழி எடுக்கணும், எந்த வேலையும் இருக்காது. அப்படியே நீங்க எங்க காலம் நிப்பாட்டி வச்சிருக்கீங்களோ, அத தட்டிட்டு, கம்பி கட்டிட்டு, நீங்க அப்படியே காலத்த ரேஸ் பண்ணிட்டு கல் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். நீங்க வந்து 1 ஃப்ளோர்ல பண்ணும்போது இந்த பெனிஃபிட் உங்களுக்கு இருக்கும். இதனால உங்களுக்கு 10% கண்டிப்பா சேவிங்ஸ் ஆகும். ஸோ வந்து நீங்க G+1 பண்றது பெஸ்ட்டு. இருந்தாலும் உங்களுக்கு இது புடிச்சிருந்தா அந்த மாரி மெத்தட்ல பண்ணுங்க. இல்ல எனக்கு வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல பெரிய வீடா கட்டணும். எனக்கு அது மாரி தான் சார் புடிக்கும்னா, நீங்க அத ஃபாலோ பண்ணுங்க. நோ ப்ராப்ளம். இது வந்து ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐடியா சொல்றேன். அவ்வளதான். அது மாரி வந்து ஒண்ணு வீடு வந்து நமக்காக பண்ணுவோம். இல்லன்னா நம்மளுக்கு புடிச்சவங்களுக்காக கட்டுவோம். அதனால வந்து யாருக்காக பண்றோமோ அவங்களுக்கு புடிச்சா மாரி பண்ணுங்க. ஆ நீங்க இன்டர்லாக்ல பண்ற ஐடியா இருந்தா கண்டிப்பா டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு கூப்பிடுங்க. நம்ம வீடா இருக்கட்டும், ஷெட் ஒர்க்கா இருக்கட்டும், இல்ல காம்பவுண்டா இருக்கட்டும், இல்ல ஒரு கமர்ஷியல் பில்டிங்கா இருக்கட்டும், எதா இருந்தாலுமே நீங்க டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு கூப்பிடுங்க. நம்ம வந்து பெஸ்ட்டா பண்ணி குடுக்கலாம். அது மாரி இந்த பில்டிங் வந்து 1900 கல்லு யூஸ் பண்ணி நம்ம வேலைய 4 நாள்ல முடிச்சு குடுத்துருக்கோம்ன்றத சொல்லியிருக்கேன். இந்த பில்டிங்கோட டோட்டல் பட்ஜெட் எவ்வளோன்றத இதுக்கு முன்னாடி வீடியோல சொல்லியிருக்கேன். கண்டிப்பா நீங்க போய் பாருங்க. இதுக்கு வந்து நம்ம பிரிக்ஸே இறக்கி லே பண்ணி குடுத்துருக்கோம். பாயிண்டிங் ஒர்க் இல்ல. இதுவரைக்கும் நம்மளோட பட்ஜெட் எவ்வளோன்றது இதுக்கு முன்னாடி வீடியோல சொல்லியிருக்கேன். பார்க்காத நண்பர்கள் போய் பாருங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். கஸ்டமர் பார்த்தீங்கன்னா, இன்னரா இருக்கட்டும், அவுட்டரா இருக்கட்டும் எப்படி ஃபினிஷ் பண்ண போறாங்கன்றது எனக்கு இதுவரைக்கும் எதுவும் சொல்லல. அவங்க எப்படி ஃபினிஷ் பண்றாங்கன்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து ஃபினிஷிங் வீடியோ ஒண்ணு போடுறேன். கொஞ்சம் டைம் எடுக்கும். அது மாரி பார்த்தீங்கன்னா, உள்ள, வெளிய எல்லாத்தையும் பட்டை கட்டிட்டு, உள்ள பட்டி பார்க்க போறாங்களா? இல்ல பூச போறாங்களா? அவுட்ரு பட்டை கட்டிட்டு பாயிண்டிங் பார்க்க போறாங்களா? இல்ல அவுட்ரு பூச போறாங்களா? எந்த ஐடியாவும் இல்ல. கஸ்டமர் வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நான் ஃபினிஷிங் வீடியோ போடுறேன். பார்க்காத நண்பர் பாருங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். இப்ப பாருங்க, இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பார்க்கறதுக்கு அந்த ஒரு லுக் இல்லாம இருந்தது. இப்ப ரூஃப் போட்டோம்னா பார்த்தீங்கன்னா தெரியும். இதான் என்ட்ரன்ஸ். இது வந்து போர்டிகோ. இது நம்ம என்ட்ரன்ஸ். இந்த வீட்டோட வாசல் பார்த்தீங்கன்னா, தெற்க பார்த்து அமைஞ்சிருக்கு. நம்ம உள்ள நுழைஞ்ச உடனே இதுதான் ஹாலு. இது வந்து ஒரு கிச்சனு, ஒரு பெட்ரூமு. அதிலேயே அட்டாச் பாத்ரூமு, ஒரு சின்னதா ஒரு பூஜை ரூமு. இந்த கான்செப்ட்ல இந்த வீடு பண்ணியிருக்கு. இது மாரி உங்களுக்கு ஒரு இன்டர்லாக்ல வீடோ, காம்பவுண்ட் வாலோ, ஷெட் ஒர்க்கோ எது பண்ணாலும் டிஸ்ப்ளே தெரியிற நம்பருக்கு கூப்பிடுங்க. நம்ம வந்து பெஸ்ட்டா பண்ணி குடுக்கலாம். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ நண்பர்களே. பாய்.